ஆனந்தி வணக்கம். முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுடன் மிக முக்கியமான ஆலோசனை அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகிறார். அதில் அவர் பிறப்பித்திருக்கூடிய உத்தரவு மிக முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படுகிறது. அதாவது இன்றைய தினத்தில் முதலமைச்சர் விஜய் நகராட்சி குடிநீர் வழங்கல் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் மிக முக்கியமான ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது கூட்டு குடிநீர் திட்டம் குறித்தும் பல்வேறு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வரக்கூடிய குடிநீர் தொடர்பாகவும் தங்குத்தடையின்றி தண்ணீர் வசதி என்பது ஏற்படுத்தப்பட்டு வருகிறதா உள்ளிட்டவை குறித்து பல விடயங்கள் குறித்து அவர் ஆலோசித்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் நகராட்சி குடிநீர் வழங்கல் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு மாவட்ட ஆட்சியருக்கு மிக முக்கியமான உத்தரவை முதலமைச்சர் விஜய் பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் தங்கு தடையின்றி குடிநீர் என்பது சென்று சேர வேண்டும். அதிலும் குறிப்பாக தற்போது கோடை காலம் என்பதால் மக்களுக்கு எந்த வகையிலும் எந்த இடத்திலும் தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்படக்கூடாது என்றும் அந்த வகையில் அதிகாரிகள் அதுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவின் மூலமாக தமிழகத்தில் கோடை காலம் மிக தீவிரமாக இருக்கக்கூடிய வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் அனைவருக்கும் தண்ணீர் வழங்க வேண்டும், தங்குத்தடையின்றி வழங்க வேண்டும் என்ற நடவடிக்கை அடிப்படையில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ஏற்கனவே விஜயனுடைய தேர்தல் வாக்குறுதி தற்போது முதலமைச்சராக பதவியேற்றக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய தேர்தல் அமைச்சர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்பது ஒவ்வொரு வீட்டுக்கும் தரமான குடிநீர் இணைப்பு என்பது ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதாவது எந்த இடத்திலும் மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையோ அல்லது வழங்கக்கூடிய தண்ணீர் என்பது சுகாதாரமற்ற முறையில் இருக்கின்ற குற்றச்சாட்டு இல்லாத வகையில் அனைத்து குடும்பங்களுக்கும் சுத்தமான ஆரோக்கியமான தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தேர்தல் வாக்குறுதியின் போதே தெரிவித்திருந்தார். அதை செயல்படுத்தக்கூடிய பொருட்டு அவர் நடவடிக்கைகள் பிறகு எடுத்தாலும் கூட தற்போது நிலையில் கோடை காலத்தை கருத்தில் கொண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் குடிநீரினுடைய தேவை என்பது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டுதான் நகராட்சி குடிநீர் வழங்கல் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் முக்கியமான ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் பிறகுதான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவில் தான் அனைத்து மக்களுக்கும் தண்ணீர் கிடைப்பது, குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். எங்கும் தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்படக்கூடாது, அனைவருக்கும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.